தேங்காய் எங்கடா போற? நான் நல்லா இருக்கிறேன்டா. நான் வேலைக்கு என்ன போறியா இல்லையா? நான் என்ன வேலைக்கு சும்மா வீட்டுல தான் இருக்கேன். நீ மட்டும்? நானும் வீட்டுல தான்டா இருக்கிறேன். ஆமா நம்ம ஃப்ரெண்டு உங்க சுத்திட்டு போன பூங்கா எங்க? பூங்காவா? அது ஏன்டா கேக்குற? என்னாச்சு? உனக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ்டர் நம்ம கிட்ட வந்து ஏசு போயிட்டவான்னு சொன்னாருல்ல. இவர் சொன்னதுல இருந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னை விட்டு அப்படியே போட்டான்பா. இந்த பாஸ்டுக்கு இதே வேலையா போச்சுடா. ஆமா போய் ஒரு வருஷம் ஆச்சு. பெரிய இருப்பான்ல. ஏய் அவன் என்னடா பெரிய அவர்த்து நம்ம ஆறும் பெரிய ஆளா? எப்படிடா? அதுவும் ஒரே நாள்ல. ஒரே நாளே அது அப்படியே? ஏய் சி யோசி. யோசிக்க வராது. என்னடா? முடிச்சிட்டேன். என்னடா புடிச்சா? பாயிண்ட்டா. ஏய் நம்ம என்ன பண்ற இப்ப? சாமியார் ஆவறோம். சாமியாரா? ஏய் என்ன இழுக்குற? சாமியார் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குது. குட்டி புட்டி டப்பு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். என்ன செத்தன போடலாம். சேத்தா போடலாம். சரி சரி. ஏய் யார் ஓடிக்கறான் புரியா? ஏய் போடா. ஏய் சுண்டுல என்னடா மங்க எப்படிங்கடா? எல்லாத்தையும் ஒட்டி கேட்டு நீ வேற நல்ல விசாரிக்கிறீங்க. ஆமாண்டா ஒட்டு தான் கேட்டேன். என்ன அப்பதுக்கா? நான் திமிரா பேசுறேன். டேய் உங்க பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க மேல தான் விட்டு என்ன சேர்த்துக்கா. இல்லன்னா எல்லாத்தையும் போய் எல்லாம் சொல்லிடுவேன். ஏய் சொல்ல ஆனா நான் டீம்ல சேர்த்துக்கிறேன். நான் சொல்லத்தான் நீ கேட்கணும். சொல்லி தலை நான் பண்ற ஊருல போயிட்டு எல்லா கஷ்டமே கரெக்டா என்கிட்ட அனுப்புற. இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருன்ட்டு அந்த ஈரவங்க எல்லாம் எனக்கு தெரியும். வர சேர்ல ஆளு 50% ஈக்குவலா இருக்கணும். தரேன் மாப்ள எனக்கு நான் தரேன்டா. போய் தெருமுக்குள்ள உட்காரு. கஷ்டமா அனுப்புறேன் போ. பட்னா அனுப்பு போ. எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு லாபம் தான். இந்த ஊர்ல பார்த்தா யாரும் ஏமாத்த முடியாது. நம்மளே எல்லாம் கொடுக்கணும் பாருங்க. நம்மளும் ஒரு விஷயம் மாட்டாங்களே போயிடுவாங்க. தாயே பிச்சை ஒரு ஆடு தாயே ஐயா பிச்சை போடியா. ஏமா இந்த ஊர்ல பிச்சை வைவியா? ஆமாயா. அதுவாயா நான் ரொம்ப பெரிய பணக்காரியா ஆகணும்னு ஆசை. ஆனா இன்னும் பிச்சை தான் எடுத்துங்கிறேன். பணக்காரி ஆகணுமா? ஆக்கிடுவோம். இப்போ விட உனக்கு பணக்காரனா? ஆமாயா. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. அப்படியாயா? சொல்லுங்கய்யா. நம்ம ஊர்ல பவுடர் பாரபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை போய் பாரு. ஒரு நாள் 2 நாள்ல எண்ணி 10 நாள் நீ பெரிய பணக்காரிடுவேன். அப்படியாயா? ரொம்ப சந்தோஷயா. யாரும் இன்னைக்கு இது வரைக்கும் எனக்கு இது மாதிரி ஆலோசனை சொன்னதே இல்லையா. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கய்யா. சரியா நான் போயிட்டு வரேன்யா. சரிமா சரி. ஆமாயா. அவர் எங்கயா இருப்பாரு? அந்த தெருமுக்குல இருப்பாரு. அப்படியாயா? ரொம்ப நன்றியா. இந்தமா 10 நாள்ல பெரிய பணக்காரலாம் போற. நம்மள பார்த்து தானே கவனிச்சு போறது. ஐயா காயில இருந்து 20 வீட்டுல பிச்சை எடுத்து 10 ரூபாய் தான் ஐயா கேச்சிச்சு. சரி 5 ரூபாய் போடுது. இந்த ஐயா சரியா என்கிட்ட காசு தந்துட்டு சொல்லாத. சரிங்க ஐயா நான் பாத்துக்கிறேன். சரி இது சைடிஸ் கூட பார்த்தாரு. குவார்டர் என்ன பண்றது? அதுக்கே வேணா மாட்டுவான். ஊருதே. ஐயோ நான் ஈரோட்ட எத்தனை பொண்ணுங்க எனக்கு வந்து ப்ரோபோஸ் பண்ணா நான் யாரை அக்செப்ட் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தம்பி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல? ஆமாண்ணே. என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் மூஞ்சில கொஞ்சம் துக்கம் தெரியுதுப்பா. தெரியுது. நான் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் நான் ஹீரோ ஆகிறதுக்கு இந்த கருப்பு தானே ரொம்ப தடையா இருக்குது. என்ன உனக்கு வெள்ளையாவன தானே? நம்ம கிட்ட தரமான ஐடியா ஒண்ணு இருக்குது. நம்ம ஊர்ல பவர் பாபான்னு ஒருத்தருக்காரு. அவரை போய் பார்த்தனுவையா ஒரு நாள்ல 2 நாள்ல 10 நிமிஷமே சும்மா தங்க மாதிரி தகன்னு மின்னுவேன். என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றேன். இப்ப எங்க இருக்காரு அவரு? அவரு 5-6 மாதிரி தகன்னு மின்னுவேன். அப்படியானே? இப்ப எங்க இருக்காரு? நேரா போய் ரைட் ஏத்துறான். தெரு முக்குல உட்காந்து இருப்பாரு. அப்படியா? அவர்தான் பவுடர் பாபா. வரட்டா? தம்பி என்னண்ணே? நாளை பின்ன பெரிய ஹீரோ ஆக போற. ஆமாண்ணே. நம்மள பாத்துட்டு கவனிச்சு போறது. உனக்கு இல்லாததானே? இந்தானே 100 ரூபாய் வச்சுக்கணே. சரியா காசு கொடுத்து சொல்லாத. சொல்ல புரியுதுண்ணா. நீராயிடுடா. ராஜன்டா அழகா இருக்கண்டா. ஆள போறேன்டா. வரேடா. ஏடா தேசியா வேற என்ன மாட்டாங்கன்னு பாப்பான். விதியா இருக்கே பாட்டியா பேர கொஞ்சம் வெயிட் பண்ணிதா. என்ன பாட்டியா பேர கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறா. பாட்டி போடுங்க. ஆமா உங்க எத்தனை வயசு ஆகுது? இப்பதான் எனக்கு 28 ஆகுது. என்னது? 38 நம்மளால நம்ப முடியல. ஆமா என்ன பிரச்சனை? கிழிஞ்சு பண்ண வாங்கிறா. எனக்கு நல்லதனே கிடைக்கலப்பா.
எனக்கு மன்மதன் அவ்வளவுதானே. ஆமா ராசா. அது நம்ம கிட்ட ஒரு தரமான ஐடியா இருக்குது. தரமான ஐடியாவா? சொல்லு. நம்ம ஊர்ல பவுடர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சரி. அவரை போய் பாரு. உனக்கு அடுத்த வாரமே கல்யாணம் நிச்சயமாயிடும். நிஜமா சொல்றேன்? நிஜமாதான். எங்கறாரு அவரு? அவர் நேரா போய் ரைட் எடுத்து அந்த தெருமுக்குள்ள பேரு. ஆமா. நீ நல்லா இருக்க நான் வரேன். யாரே கான்டாக்ட் காத்துக்க போறா. ஏ கலை. சொல்லுது அத்த தெருக்கு போனாதான் வேலைக்கு ஆகும். வாழ்க. பவுடர் பாபா வாழ்க. பவுடர் பாபா வாழ்க. எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும். Don't powder touch. இல்ல என்னடா இந்த சுண்டல போனா ஆளுகளை அனுப்பானா தெரியல. அவரை நம்பிக்கிறான். நெக்கிரி போடுமோ? இருங்க பாபா வரும். ஐயா இங்க பாபான் யாரு? பரதேசி மாதிரி இங்க உட்காந்து நீங்க ரொம்ப பாபா யாரும். பாபா இல்ல பவுடர் பாபா. அது ஒரு கார் போ. ஐயா நீங்க தான் பாபாவா? ஆமாமா அமருங்க. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? ஐயா நானு பிச்சை எடுக்கிறேன் ஐயா. பிச்சை எடுக்கிறியா? ஆமா ஐயா. உங்ககிட்ட போனா பெரிய பணக்காரி ஆகலான்னு சொன்னாரு அந்த அண்ணன். அதனால தான் வந்தேன். சொல்லியிருப்பான். ஆமா எங்க பிச்சை எடுக்கிற? இந்த ஊர்லயா? இல்லண்ணா இல்ல சாமி பஸ் ஸ்டாண்ட்ல. பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்தா நீ தப்பு. நீ இனிமே பஸ் ஸ்டாண்ட்ல எடுக்காதா, பங்களா தேர் பக்கம் எடு. 10 நாள்ல பணக்காரி எடுவேன். என்ன அப்படியா? நீ இப்பதான் எனக்கு கண்ணே தந்த மாதிரி இருக்குது. இது மாதிரி ஆலோசனை எனக்கு யாரும் சொன்னது இல்ல. சரி பவுடர் பாபா வாழ்க. பவுடர் பாபா வாழ்க. இந்தாப்பா கட்டிட்டு போ. காசை கட்டிட்டு போ. என்னடா இது பிச்சைக்காரி வந்து நிக்கிறா? வேற என்ன பாப்போம். யாரா தம்பி இங்க பாபா யாரு? பாபா இல்ல பவுடர் பாபா. அந்த அருகார் போ. நீங்க தான் பவுடர் பாபாவா? ஆமா தம்பி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் என்னதான் அழகா இருந்தாலும். அழகாவா? இல்லையா? சரி சொல்லு. என்ன பிரச்சனை சொல்லு. நான் என்னதான் அழகா இருந்தாலும் இந்த கருப்பு தான் நான் ஈரவானத்துக்கு தடையாவே இருக்குது. ஈரவான படம் ஓடாது. என்ன உனக்கு கலர் ஆனும் அதானே? ஆமா பாபா. கண்ணை மூடு பக்தா. கையை நிற்கு. பான்ஸ் பவுடர் பாரு. தம்பி கண்ணை திற. பாபா சொல்லு. நான் இது நானா? ஆமா பாபாவோட மகிமையே மகிமை. ஆமாடா. இந்த காணிக்கையை புடிங்க. பவுடர் பாபா வாழ்க. பவுடர் பாபா வாழ்க. ஏடி 10 ரூபாய் பான்ஸ் பவுடர். அண்ணா இருங்க பாபா. பொறுங்க பாபா. அமருங்க பாபா. இவன் வேற ரைமிங்ல பேசுறானே. பாத்துக்க. ஓ முடியலையே. ஏய் தம்பி நீ சொல்லுங்களா எடுக்க மாட்டாங்க. பாருங்க பாபா. பாபா இல்ல பவுடர் பாபா. அந்த அருகார் போ. அதுக்கு அந்த மூஞ்சில ஏதோ தூர. நீதான் ராசா பவுடர் பாபாவா? ஆமா பாட்டி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அத கொடுமே ஏன்பா கேக்குற? ஐயோ என்ன? ஏய் சி பாபா கேக்குற. ஏன்பா? என்ன இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இந்த சின்ன வயசுல எனக்கு வரனே கிடைக்கலப்பா. சின்ன வயசா? ஏய் முதுவலி புடிச்சன வந்து சின்ன வயசா? 28 தான்ப்பா. 28 ஆகுது. ஏய் 28 38 ஏய் 48பா. 48 நம்பரவே இல்ல. எப்படியா மூட்டிக்கிட்டு வலிக்கு போகுது. எப்படியா என்ன உனக்கு? என்ன வரனே கிடைக்கலப்பா. ரொம்ப வருத்தமா இருக்கு. கொடு ரொம்ப மூஞ்சிச்சுன்னா வரணும் எப்படி கிடைக்கும்? எனக்கு ஒரு மன்மதனை போல ஒரு மாப்பிளைய கண்டுபிடிச்சதாப்பா. மன்மதனை போலியா? ஐயோ. இப்போ நீ வரும்போது ஒருத்தன் முன்ன ஒருத்தன் கரு கலக்கல போன தெரியுமா? ஆமா வந்தா ஒரு மன்மதன். போய் அப்படியே பிடிச்சு போ. அப்படியா? என் மன்மதன் கிடைச்சிட்டானா? ஆமா. நான் வரேன்பா. ஏய் காசு கட்டு போ. வாங்க. வாங்கறேனடா. பவுடர் பாபா. என்கிட்டயே மாடா. ஏய் மாடா. சொல்லு மகனே. என்கிட்டயே மாடா. சரி சொல்றேன். என்ன சொல்லல. என்ன வெறும் பத்தல் தொத்து என்ன நண்பனதுன்னு சாமி இருந்தது. நல்லா இருக்கும். அத்தை விடு. ஒருத்தனை புச்சி வந்துக்கிறேன். அவனுக்கு மட்டும் சரி பண்ற அமௌண்ட்டை கறந்துடலாம் அப்படின்ற. இங்க யாரா பாபா? பவுடர் பாபா. நீ அந்த பவுடர் பாபாவா? ஐயா
நான் இல்ல ஐயா அது ஒரு காமரியா இன்னும் குடிக்கிற அப்ப நீ வந்து ஏய் இன்னும் அவன் காதுல ஊதுற அது என்னய்யா உங்களுக்கு தான் பரிகாரம் கேட்டிருக்கேன். பரிகாரமா நான் ஒன்னும் பிரச்சனை சொல்ல அதுக்குள்ள பரிகாரத்துக்கு போயிட்டேன் குடிச்சிருக்கியா உங்களுக்கு பிடிச்சிருக்க சொல்றேன் குத்துறணும் உன்னை. ஏய் இவன் தான் அந்த பவுடர் பாபாவா ஆமாண்ணா. பழைய தீஞ்சு போன டயர் மாதிரி ஏதாவது இவனெல்லாம் பவுடர் பாபான்றீங்க ஏய் இங்க வா நான் தீஞ்சு போன டயர் மாதிரி இருக்கிறேன். பின்ன எப்படி இருக்கா பழைய கழுவாத வடச்சட்டி மூஞ்சி மாதிரி இருந்து என்ன தீஞ்சு பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டே நீ ஏய் லையாடு கையேடா எத்துட்டானுடா. சரி நீ தான் பெரிய பாபாவாமே என் பிரச்சனையை தீர்று. என்னடா உனக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனை அப்படியே கிளம்பு. ஏய் இருக்குது கேளு. சொல்லு. இந்த குடி இருக்குதுல குடி. சொல்லு. அது என்ன புடிச்சிச்சு. அது ஒண்ணு புடிச்சிச்சு. அது என்ன விட்டு போக ஒரு வழி சொல்லி நீ தான் பெரிய பவர்ஃபுல் பாபாவாமே. ஐயா பவர்ஃபுல் பாபா இல்ல பவுடர் பாபா. அந்த வெளி முத்து ரொம்ப முக்கியம் நீ போ சொல்லு. ஏடா யோசிக்க விடுறா. டேய் கராபா எப்படியா அப்படியே டேய் சொல்லாதேடா. டேய் இங்க பாருடா. இங்க என்ன பாருடா. நல்லா இருந்தா பார்க்க மாட்டோமா என்ன பத்தி பேசுற நீ? டேய் இங்க பாரு கராபா இங்க பாரு. இது வயர்க்குதா வயர்க்குது. உரா என்ன நினைச்ச? ஏதோ சாக்கு அடிச்ச மாதிரில இருந்தது. சாக்கு அடிச்சா முண்டம். அப்படியா? இதுலதான் ஒரு கான்சர் இருக்குது. எங்க காணோம்? நீ சாக்கு சாப்பிடுறா முண்டை நான் கொலகேஸ்ல உள்ள போடுவேன். அப்படி போடா. இன்னும் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வரோம். ஏய் இப்ப அந்த கரண்ட அதுவே நான் பிடிக்கல நானும் அது பிடிச்சேன். அது உண்மைதான். அதே மாதிரிதான் குடிக்கார பயலு குடிய நீ தான் பூச்சிங்கிற குடி ஒண்ணு பிடிக்கல. அட பாயிண்ட் நீ சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பீஸா புடி சூப்பரா தீஞ்சு போன டயர் போடா வெண்ண. தம்பி நிலுப்பா ஏன்பா குடிச்சு இதுமாதிரி உடம்ப கெத்துக்கிற? சச்சி வாப்பா மனம் திரும்புப்பா கத்துப்பா. அங்க ஒரு சாமி எனக்கு கண்ணை திறந்துச்சு. சாமியாரா? யாருப்பா அது? சாமியார் இல்ல பவுடர் பாபா. நீ போ அங்க போ. பவுடர் பாபாவா? யாரு அந்த பாபா? இது வர பவுடர் பாபா வாழ்க. பவுடர் பாபாவா? பவுடர் பாபான்னு கேள்வி பாரும்போது நான் பட்டம்பா நீங்க தான் அதுன்னு. நாங்க தான் இப்ப என்ன என் ஃப்ரெண்டு பூங்கா எங்க ஒரு வருஷம் 8 மணியா பூங்கா இல்லப்பா இப்ப அவனோட பேரு பவுலு. பவுலா? ஆமா அவுலா. அவன் கத்தரோட சுவிசேஷத்தை செஞ்சு ஒரே வருஷத்துல இப்ப அவன் பெரிய ஊழியக்காரனா இருக்கான்ப்பா. பெரிய இடத்துல இருக்கிறான் அவன். நீங்களும் இது மாதிரி மத்தவங்களை ஏமாத்தி பழகிறதுக்கு கத்தர் கூட வாங்க. உங்களோட வாழ்க்கை எங்கேயோ போயிடும். எங்கேயோ போயிடுமா? ஆமா போங்களா? என்னப்பா இது மாதிரி மற்றவங்களை ஏமாத்தி பழக கூடாதுப்பா. பவுடர் பாபான்னு என்ன இது பாருங்க. நாங்க நீ சொல்லிட்டீங்களா? நீ கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா நீங்க வாங்கப்பா கத்தருக்குள்ள வாங்கப்பா. உங்களோட வாழ்க்கை மாறிடும்பா. சரிங்க தாங்க கத்தருடைய ஊழியரை செய்யுங்க. நீங்களும் அந்த பவுல் போல மாறிடுங்க. அப்படிங்க. ஏய் அந்த பாஸ் சொன்ன மாதிரியா நம்ம தானே பாவத்தை பிடிச்சுன்னுக்குறோம். வேஷம் போட்டு ஏமா நம்ம தான் ஏமாத்திங்கிறோம். அவன் சொன்ன என்னமோ நம்ம உருவாக்கணும் உருவத்துக்கு ஏப்பிடுறா உயிர் இருக்குது நம்ம தான் வழிபட்டுக்கிறான். நீ என்ன சொல்றா? ஏசப்பா தாண்டா உயிர் உள்ள தெய்வம். பவுல பாத்தியா எவ்வளவு பேர் ஆளாயிட்டான். என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யலான்ற உண்மையில சேர்த்து ஊழியம் செய்யலான்ற. ஆமாண்டா. சிவாபம் ஏய் தேங்கா கல்லூர் வாட்ஸ் நம்பியோ ஒன்னா போ சரியா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பல நாள் என் பொழப்புக்கோசம் வேஷம் போட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தேன். என்ன தானே யோசிக்கிறீங்க? பவுடர் பாபான்னு சொல்லிட்டு பேர் வச்சுன்னு பணத்துக்கோசம் எல்லாரும் ஏமாத்தி குழைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் ஊழியர் வந்து பாவத்தை நீ தான் பிடிச்சிட்டு இருக்க பாவத்தை விட்டு வான்னு சொன்னாரு. உண்மையா சொன்னா நான் தான் பாவத்தை பிடிச்சிட்டு இருந்தேன். இப்ப பாவத்தை விட்டு அவர் சொன்ன போல உண்மையா கர்த்தருக்குள்ள ஊழியம் செய்யறேன். இன்னைக்கு பெரிய ஊழியக்காரன் வந்து நின்றுட்டு இருக்கேன். நிம்மதியாகவும் இருக்கேன். நீங்களும் கர்த்தர் நம்புங்க. கர்த்தருக்குள்ள வாங்க. நீங்களும் கர்த்தர் நிச்சயம் வாழ்வு தருவார். இந்த மாலை வேளையில கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய கவலைகளை பாரங்களை நம்முடைய பாவங்களை சுமக்க
இந்த உலகத்துல ஒரு மனுஷனால முடியாதுங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்து தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இந்த ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை சுகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன், கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்நாட்களிலே குஷ்டரோகம் வியாதி உள்ளவங்க ஜனங்களோடு பிரவேசிக்க கூடாது, அது பெரிய பாவத்து நிமித்தம் அந்த வியாதி வந்தது என்று சொல்லி அவரை கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமாக வைத்திருவாங்க. அப்பேற்பட்ட ஊருக்குள்ள வரவே கூடாது. அப்படி வருவானா நான் தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திக்கின்னு வருவான். ஊர்ல இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற ஜனங்கள் வீடுகள்ல போயிட்டு தங்கள் கதவுகளை அடைத்துக் கொள்வாங்க. அவன் போன பிற்பாடுதான் வீட்டு கதவு வாசலை அவனை திறப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சாபமாக பெரிய வியாதியாக காணப்பட்டதுன்னா குஷ்டரோகம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கிராமத்துல பிரவேசிக்கும் போது ஒரு மனுஷன் போனா, அந்த குஷ்டரோகி போனா, இயேசுவை பார்த்த உடனே இவரும் நம்ம தள்ளிடுவாரோ என்று சொல்லி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கி என்று சொன்னது கொடுத்தார். ஆக இந்த கட்ட மனைவி சரி, பெற்றெடுத்த பிள்ளைகளும் சரி, ஒரு காலம் வரைக்கும் வைத்திருந்தாங்க. அவனுக்குள்ள குஷ்டரோகம் என்று தெரிந்த உடனே அவனை பாளையத்துக்கு புறம்பாய், கிராமத்துக்கு புறம்பாய், உறவுக்கு புறம்பாய் அவனை ஆக்கிட்டாங்க. ஆனா கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தாருங்க. அவன் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சுத்தமா இருப்பது என் விருப்பம்பா, சித்தம்பா, சுத்தமாக என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை விசாரிக்கிறாருங்க. உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து இந்த மாலை வேளையிலே, கர்த்தாவே நான் பலவீனத்தோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், பாடுகளோடு இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேன், என்னை நோக்கி பார்ப்பீரா என்று சொல்லி இந்த மாலை வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க பார்ப்பீர்களா? அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறபடினாலே, உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறபடினாலே, உனக்காக யாவற்றையும் செய்ய என் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஒரு நாட்களிலே பைத்தியமாய், ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாம தெரு தெருவாய் சுத்தி கொண்டிருந்த எங்களை சொந்தங்களே சொன்னிச்சு, இவனுக்கு எதனா கருணை கொலை மருந்து வச்சு சாகடிச்செல்லாம் சொன்னாங்க. அந்த நிலையில தான் நானும் சுட்டிக்கிட்டு இருந்தேன். உண்மையை சொல்லுகிறேங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறேன், ஒரே நாள் போய் உட்கார்ந்தேன். தேவ வல்லமை என் மேல இறங்கினது, என் பைத்தியம் தெளிந்தது. இப்ப உங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆக நீங்க எந்த நிலையில இருந்தாலும், யார வணங்கினாலும் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறாருங்க. அவர் மேல உங்க கவலைய, உங்க வியாதியை, உங்க பாரத்தை வைத்துட்டு, எசப்பா எனக்கு சுகம் தாங்கல் என்று சொல்லி இந்த மாலை வேளையில அவரை நோக்கி கூப்பிடுவீர்களா, என் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆக உங்களுக்காக இப்போது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வாருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். வார்த்தை கேட்டதானே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, பலவீன நிமித்தமாய், கவலை நிமித்தமாய், தேவைகள் நிமித்தமாய் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனதுருகுவீராக, தேவைகளை சந்திப்பீராக, சுகப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஒரு சமூகம் இருக்கட்டும்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.